என் உலக அன்புக்குரியவர்களே, உலகத்தில் உள்ள விலையுயர்ந்த கார்கள் என் வீட்டில் உள்ளது. ஆனால் என் பிரயாணம் 4 சக்கர உள்ள நாற்காலியில் உள்ளது. என் வீட்டில் எல்லா வகையான துணிமணிகள், பிறகு செருப்புகள் நிரம்பிக் கொண்டிருக்கின்றது. ஆனால் மருத்துவமனையில் சிறிய ஒரு துண்டு துணியினால் என் சரீரத்தில் சுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றது. பேங்கில் வேண்டிய பணம் இருக்கு, ஆனால் அது என் உதவிக்கு வருவதில்லை. ஆனால் நான் மருத்துவமனையில் இரும்பு கட்டலில் படுத்திருக்கின்றேன். ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலிருந்து இன்னொரு 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு பிரயாணம் பண்ணினேன். ஆனால் இப்போது ஒரு லேபிலிருந்து இன்னொரு லேபுக்கு மாத்திர என் பிரயாணம். நான் ஆயிரம் ஆட்களுக்கு ஆட்டோகிராஃப் கொடுத்து கொண்டிருந்தேன். ஆனால் இப்போது என்னுடைய ஆட்டோகிராஃப் டாக்டர் எழுத்து மட்டும்தான். என் தலைமுடி அலங்காரம் செய்வதற்கு 7 பேர் பியூட்டிஷியன்ஸ் இருந்தார்கள். ஆனால் இப்போது என் தலையில் ஒரே ஒரு முடி கூட இல்லை. எனக்கு தேவை இருந்த போதெல்லாம் சொந்த ஜெட் விமானத்தில் போகுவதும் வருவதுமாயிருந்தேன். ஆனால் இப்போது ஒரு மருத்துவமனை வாசல் அருகே வர வேண்டுமானால் 2 பேர் ஸ்டாஃப் நர்ஸின் உதவிப்படுகின்றது. என் வீட்டில் விதவிதமான உணவுப் பொருள்கள் உள்ளது. ஆனால் நான் இப்போது சாப்பிட உணவு என்னவென்றால் 2 மாத்திரை, பிறகு உப்பு நீர் மட்டும். இந்த வீடு, காரு, ஜெட் விமானம், பல வகையான பேங்க் அக்கவுண்டுகள், பெரிய பேர் புகழ்களும் பதவியும், இது எதுவுமே எனக்கு பிரயோஜனமின்றில்லை. சமாதானமும் கொடுப்பது இல்லை. எனக்கு சமாதானம் இருப்பது என்னவென்றால் ஜனங்களுடைய முகங்கள், பிறகு அவருடைய உணர்ச்சி மட்டும்தான். மரணத்தை விட பெரிய உண்மையுள்ள தரிசனம் இல்லை. இது உலக புகழ்பெற்ற ஃபேஷன் டிசைனர், பிறகு எழுத்தாளரான கிர்சிடா ரோட்ரிகஸ் அவருடைய கேன்சர் இருந்து உயிர்விடும் முன் எழுதிய கடிதம். என் அன்புக்குரியவர்களே, மனிதன் இந்த உலகத்திற்கு வரும்போது எதுவுமே கொண்டு வந்ததில்லை, எதுவுமே கொண்டு போனதில்லை என்ற உண்மை தரிசனம் அவருடைய வாழ்க்கையில் இருந்தது.